Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாஸ்லர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை சேர்க்காத வெறும் கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/2 லிட்டர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுவும் நல்லா திக்கான பாலாக இருக்கணும், தண்ணி சேர்க்காத பால். பால் இப்போ லைட்டாக பொங்கி வருது. ஆனால் இந்த பால் பாதிக்கு பாதி குறையறதுக்கு எப்படியும் 3/4 மணி நேரமாச்சும் ஆகும். அதனால் நீங்கள் பால் பொங்கி வரப்பெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஒயர் விஸ்கோ இல்லைனா ஒரு கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எதனாலனா அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் ஐஸ்கிரீமில் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், பால் நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா நமக்கு திக்னஸாகவும் இருக்குது. இப்போ இது ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் இப்போ அதில் ஆட் பண்ணோம். இதை நம்ம அப்படியே அந்த பாலில் சேர்த்தா கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் அது சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் அந்த பால்லேருந்து ஒரு கொஞ்சோண்டு பால் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. அடுத்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம். 2 ஸ்பூன் பட்டரை இப்போ அந்த பால்குள்ளார சேர்த்துடலாம். இது சேர்த்தா நல்லா க்ரீமியாக வரும். இந்த பாலோட சூட்லேயே வெண்ணெய் சீக்கிரம் நமக்கு கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அதில் இப்போ அந்த ஃபுல் கஸ்டர்ட் பவுடர் ஃபுல்லாக சேர்த்து நம்ம இது மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதோட நம்ம ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். 3/4 கப்புங்கிறது 150 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரையும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தாச்சு. இது லைட்டாக வேகட்டும். லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே அடுப்பை ஒரு அதாவது கம்மியான மிதமான சூட்டில் தான் வச்சு நம்ம எல்லாமே செய்யணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி கொதி வருது. இது மாதிரி கொதி வந்ததும் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இருக்குங்களே, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, சும்மா நல்லா வாசனை தரும். அதனால் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்சிருந்த ஐஸ்கிரீமை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக வடிகட்டிடலாம். எதனால் வடிகட்டுறோன்னா, ஏதாச்சும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அது நமக்கு அப்படியே ஃபில்டர் ஆகிடும். அதனால தான் வடிகட்டுறோம். இது மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம எதனால் ஏர்டைட் கண்டெய்னரில் போடணும் அப்படின்னா, அதில் ஃப்ரிட்ஜரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அந்த ஐஸ் நமக்கு உள்ளே போகாமல் இருக்கணும். அதனால தான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போடுங்க. சூடாக இருக்கிறப்பே போட்டு வச்சிடாதீங்க. நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜருக்குள்ளார ஸ்டோர் பண்ணிடலாம்.
இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃபுல்லாக நல்லா லாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகணும். இப்போ இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ் பண்ணிடலாம் 3 மணி நேரத்துக்கு. இது மாதிரி 4 டைம்ஸ் பண்ணும். அதாவது 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம், 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எடுத்து எடுத்து நம்ம இதில் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணிடணும். இது மாதிரி 4 டைம்ஸ் பண்ணோம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதை எடுக்கிறேன். இதை முன்னாடியே திறக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மறுபடியும் இதிலே போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு அடி அடிச்சிடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்ததுன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதை வந்து மறுபடியும் இந்த கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு 4 டைம் இது மாதிரி பண்ணணும். நம்ம 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அது மாதிரி 4 டைம் மொத்தம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 3 டைம் நம்ம பண்ணுறது இருக்குது. ஓகே, இதை வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து செகண்ட் டைம் எடுத்துருக்கிறேன் 3 மணி நேரத்துக்கு அப்புறம். பாருங்கள், நல்லா க்ரீமாக வந்திருக்கு. இப்போ இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 3 மணி நேரம் கழித்து 1 டைம் எடுத்து பார்க்கலாம். ஓகே பாருங்கள், செகண்ட் டைம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்த காட்டியும் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். முன்னை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 டைம் பண்ணால் நமக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி 3 ஹவர்ஸ்க்கு 1 டைம் 3 ஹவர்ஸ்க்கு 1 டைம் வச்சு மொத்தம் 4 டைம் வந்து இது மாதிரி பண்ணதால் இப்போ நமக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து சாக்லேட் மேலே போட்டு இப்போ நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.